முதலாவது யுத்தம் 1948 மே மாதம் 15ஆம் தேதி நடந்தது. இது 1948 மே 14 சுதந்திர தினம். அவங்களுக்கு விடுதலை ஆனாங்க. அவங்களுடைய தனி நாடு ஃபார்ம் பண்ணப்பட்டது. மறுநாள் இந்த யுத்தம் தொடங்குச்சு. இதுக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படிங்கிறதுல முதலாவது யுத்தம் இது 1948 நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் நடந்துச்சு. இது என்ன வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கவனிங்க, இது என்ன வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை தனி நாடாக உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிச்சிருச்சு. அப்பொழுது இன்னைக்கு இருக்கிற நாடுகள், இந்த எல்லைக்குள்ள இருக்கிற சில நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள தனி நாடாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 7 நாடுகள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்தில் வந்தார்கள். யுத்தம் ஆரம்பிக்கும் போது இப்போ நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளணும். பாலஸ்தீன அகதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பாலஸ்தீன அகதிகள் எப்படி உருவானாங்க, அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம், அந்த நமக்கு சொல்லக்கூடியதான பின்புலம் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அதை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்கிறோம். கவனிங்க, 1948 இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு அந்த 7 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே இருந்ததான எல்லா பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் யுத்தம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்களை ஒரே நாளில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நாடு உருவாக்கி எத்தனை நாள் ஆகிருக்குது? ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அவங்களுக்கு அனுபவமே கிடையாது யுத்தத்தில். ஆனால் அவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த 7 நாடுகள் முதலாம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இவங்களை ஒரு நாளில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த யுத்தம் செய்யும் போது உள்ளே இருக்கிற பாலஸ்தீனர்களை நாங்கள் கொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் எங்கள் சகோதரர்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இருக்கிற இடங்கள்லேயே அப்படியே வெளியே வந்துடுங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே முழு நாட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்றோம், ஒரு யூதர்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு பிரதமராக இருந்த ஒரு பேர் டேவிட் பென்கூரியன். அவர் என்ன பண்ணார், ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணார், நீங்கள் யாரும் வெளியே போக வேண்டாம், நாம் இணைந்து யுத்தத்தை செய்வோம். நாம் சகோதரர்கள் 1918 48 வரைக்கும் இங்கே இருக்கிறோம், நாம் வேணா யுத்தம் முடிஞ்ச பிறகு பேசி தீர்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அரபியர்கள், பாலஸ்தீனர்கள் அதை கேட்கல. அவர்கள் இந்த 7 நாடுகளை நம்பி தங்கள் எல்லைகளை விட்டு வெளியே போனாங்க. யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவங்க நினச்சா மாதிரி யுத்தம் ஒரு நாளில் முடிகிற மாதிரி இல்லை. யுத்தங்கள் வருஷ கணக்கில் போச்சு. அந்த யுத்தத்தை இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கல, கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்து ஜெயிக்க வச்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் நாடு உருவாகி ஒரு நாள் தான் ஆகியிருந்துச்சு. இவங்க எல்லாருமே 2 உலக யுத்தத்தை பார்த்தா அனுபவம் வாய்ந்தவர்கள். அதில் எத்தனையோ சாட்சிகளை போய் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, எகிப்தியர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரவேலர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரலாக அந்த வாரம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. வார் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அன்னைக்கு இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்த பென்கூரியன் சொன்னார், நம்மளை ஆபத்தில் வெளியே விட்டுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இவங்க யாரும் திரும்பி வரக்கூடாது, எல்லா எல்லைகளையும் மூடுங்கன்னு சொன்னார். எல்லா எல்லைகளும் மூடப்பட்டது. அப்படி வெளியே போனவர்கள் தான் இன்னைய வரைக்கும் என்னவா இருக்கிறாங்க, பாலஸ்தீன அகதிகளாக இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்களை வெளியே வர சொன்னாங்க பார்த்தீங்களா 7 நாடுகள், அவங்க யாருமே இவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஹமாஸ் பிரச்சனை வந்துச்சு இல்லை, கடைசி வரைக்கும் ஈஜிப்ட் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்கள காசா வழியாக வெளியே வரும்போது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியாக பிரச்சனை உச்சத்துக்கு போகும்போது தான் பார்டர் திறந்து விட்டாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வருஷமாக எந்த நாடுகளும் இந்த பாலஸ்தீனர்களை தங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கவே இல்லை. பாலஸ்தீனர்கள் வெளியே இருந்தாங்கல்ல, அந்த பகுதியும் யாருக்குரியது தான் தெரியுமா? இஸ்ரவேலுக்குரியது தான். பாலஸ்தீனர்களுக்கு வேலை யார் கொடுத்தது 70 வருஷமா? இஸ்ரவேலர்கள். பாலஸ்தீனர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி யார் கொடுத்தது? இஸ்ரவேலர்கள். நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் மீடியாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்களை அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. எந்த ஒரு யுத்தத்தையும் பாருங்கள், முதல்ல ஆரம்பிக்கிறது அவர்களாகத்தான் இருக்கும், ஆனால் முடிக்கிறது இஸ்ரவேலாக இருக்கும். அவன் கணக்கு வச்சிருக்கிறான். ஒரு யூதனை கொண்டா 1000 பேர் அவனுக்கு அகைன்ஸ்டாக சாவடிப்பேன்னு அவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். நம்ம அன்றைக்கி பேப்பரில் வந்துச்சு. அவன் அப்படி இருக்கிறான். அவனை ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவனை தான் நிறுத்துவான். அவனை யாருமே நிறுத்த முடியாது. இதுதான் நடந்துச்சு. 1948 நடந்துச்சு முதல் யுத்தம். இது தேசத்துக்கான யுத்தம் நடந்தது. 1948 நடந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி தேசம் அவர்கள் கைக்கு திரும்பி வந்துடுச்சு. அவர்கள் ஜெயித்து வாங்கினாங்க. ஐநா சபையில் அதை கொடுக்க சொல்லி சொன்னாலும் அந்த யுத்தத்தை 7 நாடுகள் நடத்தி அது ஃப்ரீயாக கிடைச்சதல்ல, யுத்தம் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க. முதல் யுத்தம் இஸ்ரவேல் தேசத்துக்கு நடந்தது 1948. அந்த யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்தாங்க, அதை ஜெயிச்சாங்க, தேசம் கிடைச்சிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி
துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அவர்கள் தங்கள் தேசத்தில் கொண்டு வந்து ஸ்தாபிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னபடி திருப்பி திராட்சை தோட்டத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருவேன், அங்கே நட்டுடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர்கள் நடப்பட்டு விட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசம் 1948 வந்தாலும், ரெண்டாவது யுத்தத்துக்கான காரணம் பார்க்க போகிறோம், வந்தாலும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. அன்னைக்கு டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு பட்டணம் தான் தலைநகராக இருந்துச்சு. எருசலேம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்கும் உள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். என்ன நடந்துச்சு? திருப்பி எருசலேமை கொண்டு வந்து நாட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் 1948 எருசலேம் நாட்டப்படவில்லை. டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அங்கே இருந்துச்சு. ஏன் அன்னைக்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய காரணம், இன்னொன்று உலக பிரகாரமான காரணம். ஆவிக்குரிய காரணம் என்ன? வாசிங்க, மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க. உங்கள் நிமித்தம் எருசலேம் என்னவாகும்? எதனால இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இதே காரியம் எரேமியா 26 இருக்கும். ஏன்னா மீகாவும் எரேமியாவும் ஒரே காலகட்டத்தை தீர்க்கதரிசிகள். எரேமியால அவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கும், மீகாவிலும் அது சொல்லப்பட்டிருக்கும். எதனால அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 26 இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரங்கள்லேயே இருக்கும். எருசலேம் முழுக்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், குறிப்பாக விக்கிரகாராதனை. அங்கே வசனம் சொல்லும், ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு மலைகளுக்கு மேலேயும் அவர்கள் விக்கிரகாராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கர்த்தர் அதை அருவருக்கிறார்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான அருவருப்புகளும் எருசலேமில் காணப்பட்டது. இந்த எருசலேமை கர்த்தர் ஏன் மண்மேடாக்கி போட்டார்னா அதான் ரீசன், அதுதான் காரணம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே இருக்கும்போது தேசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? மண்மேடாகி போடுவார். இது அன்னைக்கு உள்ள எருசலேமுடைய நிலைமை. எருசலேமை சுற்றி பார்த்து அதை பற்றி புக் எழுதுனவங்க எழுதியிருக்கிறாங்க, எருசலேமில் ஒரு மரம் கூட கிடையாதான், ஒரே ஒரு மரம். நீங்கள் எரேமியாவில் போய் வாசிச்சு பாருங்க, எருசலேம் மொட்டை அடிக்கப்படும் இருக்கும். எருசலேம் முழுக்க என்ன இருக்கும்? மொட்டை அடிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தார் எருசலேமை அவர்களுக்கு. ஆனால் அந்த பட்டணம் கர்த்தரை விட்டு தூரம் போய் விட்டது. கர்த்தரை விட்டு தூரம் போற எந்த பட்டணமாக இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் அதற்கு நியாய தீர்ப்பு வரும். அது பாபிலோனாக இருந்தாலும் வரும், அது சோதோமாக இருந்தாலும் வரும், அது நினிவேயாக இருந்தாலும் வரும், அது எருசலேமாக இருந்தாலும் வரும். அந்த நேரத்தில் அது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெனிஸ்னு ஒரு நகரம் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெனிஸ் நகரம் பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட். டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்ப அதிகமாக இருந்தால் பாவமும் அங்கே அதிகமாக இருக்கும். சுற்றுலாத்தலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? பாவமும் அதிகமாக இருக்கும். அவ்வளவு அழகான வெனிஸ் நகரம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வறட்சியில் தண்ணி வறண்டு போய் சேரும் சகதிமா மாறி வெனிஸ் நகரம் அவ்வளவு கேவலமாக மாறிடுச்சு. எங்கே பாவம் இருக்கிறதோ கர்த்தர் கிருபையாக இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் நியாய தீர்ப்பும் அங்கே உண்டு. நியாய தீர்ப்பு வரும். அப்படி வருங்கிறதுக்கு அடையாளம் எதுனா எருசலேம். நாம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார், என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். எருசலேமுக்கு எத்தனை தீர்க்கதரிசிகளை வச்சு தீர்க்க தரிசனம் சொன்னார், ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை. அதான் சொல்றாரு, எருசலேமு தீர்க்கதரிசிகள் ரத்தம் சிந்தின மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே சிந்தப்படலன்னு வேதம் சொல்லும். அந்த அளவுக்கு எருசலேம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டது. ஆண்டவர் தேசத்தை மண்மேடாக்கி போட்டார். குறிப்பா பட்டணம் மண்மேடாக்கி போடப்பட்டு விட்டது. இது ஆவிக்குரிய காரணம். உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். ஒன்று ஜூடிசம், அதாவது யூதா மார்க்கம் உருவாச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் காலத்தில். பல நேரத்தில் நமக்கு இந்த எருசலேம் பற்றி இப்போ அடுத்து ஒரு காரியம் வரும், அதை நான் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்ல சொல்கிறேன். எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு இப்போ ஐநால போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து 3ஆம் உலக யுத்தம் வெடிச்சு உலகமே அல்லோகல பட போகிறது எருசலேமால மட்டும்தான். எருசலேமை வச்சு தான் நடக்க போகுது. அதுக்கான இப்போ நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரும். எங்க? அமெரிக்காவில்.
எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஐநா சபையில் அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து. இப்போ எருசலேமை அவர்கள் யூதர்களுக்கு எப்போ வந்துச்சு யூதர்கள் கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கையில் அப்பமும் ரசமும் ஒருத்தர் கொண்டு வராரு இல்லை, மெல்கி செதேக்கு கொண்டு வராருல, அவர் எங்கிருந்து வராருன்னு வசனம் சொல்லுது? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாலேமின் ராஜானா எந்த சாலேம் தெரியுமா? அதான் எருசலேம். ஷாலோம்னா சமாதானம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். இது 14ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் ராஜாவாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக் அவர் கொண்டு அப்பமும் ரசமும் கொடுத்து ஆபிரகாமோடு என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. சரி, இப்போ எருசலேம் ஆபிரகாமுக்கு கையளிக்கப்பட்டதா, ப்ராமிஸ்டு லேண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 15 கடைசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை, எபூசியரும் இருக்கு இல்லையா, எபூசியர் அப்படின்னு. அந்த எபூசியர் யார் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்கிறது. இப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன இடம்? எபூசியர் இருக்கிற இடத்த கர்த்தர் அப்பயே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 15ஆம் அதிகாரத்திலேயே எருசலேம் யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டு விட்டது? ஆபிரகாமுக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை நான் உனக்கு கொடுத்தேன். அந்த சந்ததி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்மவேலை கர்த்தர் விரட்டி விட்டாருன்னு இருக்கு, கேத்தூரால் சந்ததியை கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டாருன்னு இருக்கு. ஆனா ஈசாக்கை பத்தி சொல்லும் பொழுது நீ எங்கேயும் போகாம இங்கேயே தங்கி இரு என்று கர்த்தர் சொன்னார். அப்படிதானே சொல்லியிருக்கிறாரு. 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இங்கேயே தங்கி இருன்னு சொன்னாரு. இவன் எகிப்துக்கு போயிட்டான் இஸ்மவேலு, கேத்தூரால் சந்ததி கிழக்கே கீழ் தேசத்துக்கு போய்விட்டார்கள் இருக்கு. ஸோ ஆபிரகாம் சந்ததியில இஸ்ரவேல் தேசத்துல, கானான் தேசத்துல, எருசலேம்ல இருந்த ஒரே ஆள் யாரு? ஈசாக். அந்த தேசத்தை தான், எருசலேம் தான் அன்னைக்கே அவர்களுக்கு அது வாக்கு பண்ணப்பட்டு விட்டது. ஸோ அன்னையிலிருந்து யூத மார்க்கம், இஸ்ரவேலர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 4வது பையன் யூதா, யூதர்கள், அன்னையிலிருந்து இது அவங்க கைக்கு இருக்கு. 2வது யாருக்கு முக்கியமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்கள், அரபியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா 10ஆம் நூற்றாண்டில் அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1000வது வருஷத்தில் அது கட்டப்பட்டது. உலகத்தில் உள்ள மிக முக்கியமான மாஸ்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஸோ அவர்கள் அதை என்ன செய்கிறாங்க? மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலமாக அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். 3வது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் நமக்கு புண்ணிய ஸ்தலம், புனித பூமி இல்லையா, புனித பயணம் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா. நான் எப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. எருசலேம் இஸ்ரவேல் தேசம் புனித பூமி கிடையாது, புண்ணிய ஸ்தலம் கிடையாது, ப்ராமிஸ்டு லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கும் புனித பூமிக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. புனித பூமினா என்ன? பொதுவாக புனித பூமினா என்ன, புண்ணிய ஸ்தலம்னா என்னன்னா, நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது? புண்ணிய ஸ்தலம், புனித பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஹஜ்ஜுக்கு இங்கே வராங்க இல்லையா, அப்புறம் அங்கே ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவங்க பாவத்தை என்ன செய்கிறாங்க, அங்கே அவங்க பாவத்தை தொலைச்சி விட்டு வராங்க. அதனால் அந்த இடத்துக்கு பேர் என்னது? புண்ணிய ஸ்தலம். அவர்கள் அதை நம்புகிறார்கள். உங்களுக்கு எனக்கும் பாவத்தை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கே முழங்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அங்கேயே பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு புண்ணிய ஸ்தலம்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படியே ஒன்று இருக்குதுன்னா அது பரலோகம் தான். அங்கதான் நமக்கு புண்ணிய ஸ்தலம் இருக்கு. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, ப்ராமிஸ்டு லேண்ட். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இங்க நம்ம எங்க புனித பூமியா வந்தோம்? நம்ம ஆட்கள் இந்த கடைசி காலத்தில், அதுவும் குறிப்பாக 1967க்கு பிறகு இவர்களுக்கெல்லாம் இது புண்ணிய பூமியாக என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. புண்ணிய பூமி அப்புறம் வியாபார பூமியா மாறிடுச்சு. அப்புறம் வியாபாரத்துக்கிட்டு அங்கே டூர் கூட்டு போகிறது, வர்றது, போகிறது. இப்போ உங்களுக்கு என்ன ஆசை காட்டிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரிப் அங்கே போயிட்டு வந்தால் உங்கள் பாவம் தொலைஞ்சிரும். யோர்தானில் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டா மெய்யான ஞானஸ்தானம். வேறு எங்கேயாவது எடுத்தோம்னா அது அவ்வளோ வேல்யூபிள் கிடையாது அந்த ஞானஸ்தானத்துக்கு. ஒருத்தர் இருக்காங்க அந்த மாதிரி, இங்கே ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, யோர்தானை பார்த்தோன்னா அங்கே ஒரு தடவை எடுப்பாங்க. ஏன்பா அங்கே ஞானஸ்தானம் எடுத்த? இல்லை, இயேசுநாதர் இங்கே ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, நானும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கிறேன்,
ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இவனுக்கு ஞானஸ்தானத்தினுடைய உபதேசம் தெரியாதவன் அர்த்தம். இஸ்ரவேலுக்கு போனால் புனிதம் கிடைக்கும்னு பைபிள் எங்கேயுமே சொல்லலை. அங்கே இருக்கிற தோமாவே நம்ம ஊருக்கு வந்து தான் செத்து போயிட்டார் இல்லையா? நம்ம ஊரில் இருக்கிற தாமஸ் அங்கே தான் போவேங்கிறார். எப்படியாவது ஒரு தடவை சாவறதுக்குள்ள என்ன செஞ்சிடணுமா, அங்கே ஒரு தடவைக்கு எருசலேம் போயிட்டு வரணுமா. அதாவது ஒரு ஊரை சுற்றி பார்க்க நினைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது, வேலை வெட்டி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, காசும் இருக்குது, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். அப்படி போகும்போது நீங்கள் எருசலேமை பார்க்கறது தப்பு இல்லை. அங்கே போனால் புனிதம், அங்கே போனால் புண்ணியம், அங்கே மண்ணள்ளிக்கிட்டு வருது, கல்லள்ளிக்கிட்டு வருது. அங்கேருந்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் திருந்திட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் மண், ஒரு பாட்டிலில் தண்ணி, யோர்தான் தண்ணி, ஒரு பாட்டிலில் வந்து ஆலிவ் ஆயில் வரும். 3 போட்டு பேக் பண்ணி ஒரு பேக்கிங் வரும். என்னன்னு கேட்டால் புனித ஸ்தலத்தில் வாங்கிய புண்ணிய பொருட்கள். நம்ம ஆளு கொண்டு வந்து அதை அங்கே வச்சுருப்பான். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சிலுவை எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே அந்த கட்டையில். என்னன்னு கேட்டால் இயேசுநாதரை எந்த சிலுவையில் அரைஞ்சாங்களோ அந்த கட்டையில் செஞ்ச சிலுவை இது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. சரியா? இதெல்லாம் வந்து இப்போது சேட்டை தான், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கடைசி காலத்தில் பிஸ்னஸ், சர்ச்சை என்னவா மாறிடுச்சு, வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. அன்றைக்கி எருசலேமில் புறா வித்தவனை அடித்தார், இப்போ இவன் எருசலேமே விற்றுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் டிஃபரன்ஸு. அவனுக்கு சவுக்கு, இவனுக்கு என்ன வரும்னு தெரியாது. வருதான்னா கம்பல்சரி வருது. அதாவது இப்போ திருப்பியும் சொல்கிறேன், எருசலேமுக்கு இந்த புனித பயணம் போகிறவங்க பரலோகத்துக்கு முன்னுரிமையெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் எருசலேமுக்கு போனவங்க அப்படின்னு உங்களுக்கு தனி ரோ கொடுப்பாங்க. இந்த இமிகிரேஷன்லாம் தனி ரோ வச்சுருக்காங்க. அமெரிக்கனுக்கு தனி ரோ அப்படி வச்சு, இயூக்கு தனி ரோன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தனி ரோன்லாம் நினச்சிக்காதீங்க. போனவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த கூட்டிகிட்டு போனான் பாருங்க ஒருத்தன், அவன் நிலைமை கவலை கிடந்தான். பாவமாக இருக்குப்பா. இன்னைக்கு சபை எப்படி மாறிடுச்சு, அப்படி மாறிடுச்சு, வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் வந்து ஆரம்பத்தில் சொன்னதான் திருப்பி சொல்கிறேன், எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவங்க சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலை ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.